ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் மே 2 மே 4 2 நாள் என்னென்ன நினச்சினதை பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டில் பூரியும் சிவாவும் சாப்பாடு இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்ருக்காங்க. டைனிங் டேபிளில் சாப்பாடே இல்லை அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போ மேலேருந்து ககன் இறங்கி வராரு. எப்படி சாப்பாடு இருக்கும், 2 பேரும் வீட்டில் இருந்தால் தானே, நைட்டே இங்கே 2 பேரும் எங்கேயோ கிளம்பி போனாங்க, இன்னும் வரலை, நீங்கள் இருங்க, நான் போய் உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு நானும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே ஹோட்டலில் பார்த்தா அங்கே உட்காந்துட்ருக்காங்க. யாருன்னா கேபி, சாரதா, பூமி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டதுனால நாக்கு செத்து போச்சு, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ககன் அதே ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு. அப்போ தான் பூமி வந்து அவங்க சாப்பாடு கேபி சாப்பிட்ருக்காருல, சாரதாவுக்கும் அவங்களுக்கும் வாங்கிட்டு போகலான்னு 2 பிளேட்டில் இட்லி வாங்கிட்டு அவங்க வராங்க. அப்போ வந்து ககனை பார்த்துட்றாங்க. ஏய், நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ககன் கேட்குறாரு. நான் இங்கே சாப்பிட வந்தேன் மாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே சரி, சாப்பிட வந்ததெல்லாம் சரி தான், ஏன்னா 2 பிளேட்டு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் பசிக்குது, அதனால் அப்புறம் வந்து வாங்க முடியாதுல்ல, அதனால் இப்போயே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க அவரை. அவளும் அவர் கூட அவங்க டேபிளில் உட்காராமல் அவர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்கா. இதை வந்து தெரியாதுல்ல சாரதாக்கும் கேபிக்கும். இவங்க வந்து அவங்கள பார்க்குறாங்க, அவங்க பார்க்கவே இல்லை சாரதா. சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ பார்க்கணுன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சாரதா வந்து என்னடா இன்னும் போனவ பூமியை காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பார்க்குறத பார்த்துடுறாங்க. பார்த்தா ககன் உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே சாரதாவுக்கு புரியல. அவங்க ஆனால் டேபிள் வந்து முன்னாடி வந்து ககன் டேபிள் இருக்குது, பின்னாடி வந்து அவங்க உட்காந்துருக்காங்கல்ல சாரதா, கேபி அவங்க டேபிள் இருக்குது. திடீர்னு கேபி இரும்புறாரு, சாப்பிட்ருக்கிறவர். இருமும்போது இவர் வந்து பார்க்காமே தண்ணி பாட்டிலை கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவர் சொல்லும் போது, ஏன் நான் அவருக்கு பாட்டில் கொடுத்ததுக்கு, தண்ணி பாட்டில் கொடுத்ததுக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப நல்ல மனசுமாமா, அவங்க மாதிரி யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே அவர் மேலே வந்து அந்த இட்லி 2 பிளேட் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து கொட்டி விட்டுறாங்க. இவர் என்ன நினச்சிட்ருக்க நீ, எப்படி பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே இவரும் வச்சுட்டு சாப்பாடு அந்த சாப்பிட்டு இருந்ததை வச்சுட்டு போய் க்ளீன் பண்ணுறான்னு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரெஸ்ட் ரூமில் அவரை வச்சு கதவை லாக் பண்ணிவிட்டு கேபியும் சாரதாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கார் ககன். அப்போ அந்த சர்வர் ஒருத்தர் வந்து கதவை திறந்து விடுறாரு. யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட. அவங்க சொல்கிறார், அந்த சர்வர், ஒரு பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் அந்த பூமி வேலை தான், பூமி ஏதோ ஒன்று பண்ணுறா, இன்னமும் நாடகம் பண்ணிகிட்ருக்கா, ட்ராமா பண்ணிகிட்ருக்கா, கண்டுபிடிக்கணும் அதை அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் வந்து வீட்டுக்கு வராரு. இவங்க வந்து வீட்டில் வந்து பூமி வந்து சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சாரதா, என்னாச்சுமா, ககனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுல்ல, என்னப்பா ஒன்றாச்சும் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் பையனை ஏமாத்துறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாங்கிட்டு இருக்கு. கிட்ட வராரு. என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றுறாங்க. அவர் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. இவர் சீப்போ அப்படின்ட்டு போயிடுறாரு. சரச்சந்திரா வீட்டில் நட்சத்திரா வந்து அந்த ஏதோ மேலே ஏதோ மேக்கப் கிட் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. அப்போ வந்து செர்ரி ஹெல்ப் பண்ணுறேன்னு இடுப்பை பிடிக்கிறாரு. அப்போ வந்து ஏய் விட்ரா செரின்னு கத்துறா. அப்போ வந்து டப்பான்னு விட்டுறாரு. அப்போ கீழே விழுந்துடுறா. இடுப்பெல்லாம் அடிபட்டுருது அவளுக்கு. அம்மான்னு கத்திரி கிடக்கா. அப்போதைக்கு என்ன பேபின்ட்டு வரா அபூர்வா. இது மாதிரி செர்ரி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், திடீர்னு இவன் என்னை தூக்கி விட்டான், இறக்கி விட சொன்னால் தபால்னு போட்டான், இடுப்பு வலி தாங்க முடியலன்னு கத்திகிட்ருக்கா. உடனே அபூர்வாவும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே தான் சாரதாவும் கேபியும் ட்ரீட்மெண்ட்காக அந்த தங்கியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது 2 பேரும் டாக்டர் செக் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா இவங்க வெளில நின்றுட்டுருக்காங்க. யாருன்னா நட்சத்திராவும் அபூர்வாவும். இதை பார்த்துறாரு ஃபஸ்ட்டே கேபி. உள்ளே போய் சாரதாட்ட இது மாதிரி சொல்கிறாரு, நில்லு, போகாத வெளில, இது மாதிரி வெளியில் அபூர்வா இருக்கான்னு சொல்லிடுறாரு. என்னாச்சும் ஐடியா பண்ணலாம், இவங்க எப்படியாச்சும் வெளில போகணுன்னு பார்த்து எப்படியா இருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேபி அங்கே ஒரு பேஷண்ட்லாம் தள்ளிட்டு போவாங்கள்ல ஒரு சேர், அதில் வந்து உட்காந்துக்கிறாரு கேபி. மாஸ்க்கு 2 பேரும் போட்டுக்கிட்டு அவங்க தப்பிச்சு போகிற டைமில் அவர் வாட்ச் கீழே விழுந்துருது, கேபியோட வாட்ச் உள்ளே. என்ன இவங்க வந்து அதை பார்க்கல என்னன்ட்டுலாம். 2 பேரும் ஆனால் போயிடுறாங்க. 2 பேரும் ஆனால் ஆப்போசிட்டில் தான் போகிறாங்க, ஆனால் பார்க்கல 2 பேரும். யாருன்னா
சாரதாவும் அந்த கேபி தள்ளிட்டு போகிறாருல அபூர்வாவும் பார்த்துக்கல. உள்ளே போய் இவங்க செக் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து வாட்சை பார்த்துட்றாங்க அபூர்வா எடுத்து. இது கேபி வந்து நம்ம ஆனிவர்சரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த வாட்சாச்சே இது இது எப்படி இங்கே வந்துச்சு? இது கண்டிப்பாக அப்போ கேபி தான். கேபி இங்கே தான் இருக்கான், ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கான், எப்படியா இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நீ மருதாணி சித்தியை வந்து நட்சத்திராவை ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டருக்கு உள்ளே கூப்பிட்டு போங்க, அந்த வரேன்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வலை வீசி தேடுறாங்க. அவரை ஃபோட்டோவெல்லாம் வச்சு கேட்குறாங்க. அந்த நர்ஸு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, டாக்டர் சொல்லக்கூடாது, எப்படியா இருந்தாலும் கேபி உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அந்த ஃபோட்டோலாம் வச்சு தேடிட்டு தான் இருக்காங்க. அப்போது சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க, பூமி வராங்க. பூமி யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா இந்த பூமி அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா ஏதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க, என்னமோ பிளான் வச்சுருக்காங்க தனியாக, இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு அபூர்வா யோசிச்சுட்டு இருக்கும்போது யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர அப்படின்னும் போது அவங்க வந்து நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு பூமி கேட்குறாங்க. அபூர்வா கிட்ட வாட்ச் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்றா பூமி. ஓடி போயிட்டு இது மாதிரி சொல்லிடுறா, மாமா இது மாதிரி நீங்கள் கட்டின வாட்ச் இங்கே கையில் இருக்கா பாருங்கள், அந்த அபூர்வா கையில் வச்சிட்ருக்கா, நான் தெரிஞ்சு போயிடுச்சு அவளுக்கு இது ஓரளவுக்கு, ஆனால் ஃபுல்லாக தெரியலை, நம்ம எப்படியும் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும்னு சொல்லி இந்த இறந்தவங்கெல்லாம் கூட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சர் மாதிரி வச்சுருப்பாங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கேபியை படுக்க வச்சுட்டு சாரதாவை வந்து மாஸ்க் போட சொல்லி இவங்க டாக்டரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளில கூப்பிட்டு போகிற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து நீங்கள் இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் டாக்டர் தானே, இதுக்கு தான் வார்ட் பாய் இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என் பேஷண்ட்டு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பூமி வந்து சமாளிச்சிட்ருக்குவாங்க. இவ டாக்டர் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கு, இவ எங்கே யாரை கூப்பிட்டு போகிறா அப்படின்றத அபூர்வா எட்டக்கேந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு கிட்ட வரும்போதே அங்கே ககன் வந்து யோசிச்சு அவரும் அங்கே வந்துடுறாரு. இவன் அந்த பூமி வந்து எதுக்காக வந்து இது மாதிரி நாடகம் ஆடிட்டுருக்கா, எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கா, ஏற்கனவே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததெல்லாம் யோசிச்சு இந்த ககனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவங்க வெளியில் ககனை பார்க்கவும் இவங்க திரும்பியும் உள்ளே வந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல். அப்போ வந்து அபூர்வா வந்து கேபி இந்த ரூமில் தான் இருக்கான்னு அந்த ரூமை வந்து தொற கேபி நீ உள்ளே தான் இருக்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு, தொறன்னு சொல்லிட்டுருக்கா. உள்ளே வந்து கேபி திறக்க விடாமல் உள்ளே வந்து நல்லா பிடிச்சிட்ருக்காரு, அவள் திறக்க விடாதபடி. இங்கே ககன் வந்து விசாரிக்கிறாரு நர்ஸ்கிட்ட, இது மாதிரி சாரதான்ற பேஷண்ட் அது அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் பார்த்து சொல்கிறேன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ போய் பேசிகிட்ருக்கா நக்ஷத்ரா ககன்கிட்ட. ககனும் ஏதாச்சும் குட் நியூஸா, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோன்ற மாதிரி. உடனே அவள் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, அது என்றைக்குமே நடக்காது, நீங்கள் இருந்த மனசில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது, அந்த செர்ரி என் மேலே என்றைக்குமே கை வைக்க முடியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து பூமி வந்து பின்னாடி உட்காந்து கேட்டுட்ருக்கா. இப்போ கேபியை வந்து தொறன்னு சொல்லி அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா அபூர்வா. நீ எப்படியா இருந்தாலும் நீ செத்து போயிட்ட, நான் இப்போ உன்னை என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, ஒழுங்காக உன்னை சாவடிச்சிருவேன் நான், கதா தரேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே ககன் பார்த்துட்றாரு அபூர்வாவை. நீ ஏற்கனவே வந்து அவர் கொலவெறியில் தானே இருக்கார், அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ண திட்டம் போட்டவை இவதான்னு சொல்லி, எங்கள் அம்மாவே கொலை பண்ண பார்த்தியா, எங்கள் அம்மா சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அபூர்வாவை அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த சிசர் மாதிரி இருக்கிறத வச்சு குத்த போகிறாரு. சாரதா வந்து பூமி எல்லாம் தடுத்துடுறாங்க. உன்னை நான் இப்படிலாம் வளர்க்கலையே, நம்மளுக்கு ஒருத்தவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, நமக்கு ஒருத்தவங்க வந்து நமக்கு இடைஞ்சியாக இருக்காங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க தான் அப்படி இருக்காங்களா, நம்மளும் அவங்கள மாதிரி தாழ்ந்து போயிடக்கூடாதுன்ற மாதிரி உன்னை இப்படிலாம் நான் வளர்க்கலையேன்னு சொல்லி சாரதா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அபூர்வாவை கொலை பண்ண விடாமல் தடுத்துடுறாங்க பூமியும் சாரதாவும். அடுத்தது இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. எல்லாம் அங்கே நடந்ததெல்லாம் உண்மையாக வந்து அந்த கேபி வீடு தான் இருக்கான், ஆனால் நம்ம கைக்கு கிடச்சி நம்ம தவற விட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மருதாணி சித்தி வராங்க. அம்மா இந்தாம்மா இந்த தாயத்தை கட்டிக்கோமா, இந்த தாயத்தை கட்டிக்கிட்டேன், அந்த கேபியோட ஆவி ஒன்றும் பண்ணாதம்மா, எனக்காக தாம்மா வாங்கினேன், ஆனால் உன் மேலே தான் அந்த கேபிக்கு வந்து வெறுப்பு அதிகம், அதனால் உனக்கு கட்டி விட்றேன்னு சொல்லும்போதே இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் பண்ண வேண்டியதாக இருக்குது, மன்னிச்சிடுங்க சித்தின்னு சொல்லி பலார்னு அரைஞ்சிட்ருக்காங்க. மருதாணி சித்தி வந்து அரையிற போது வலி தாங்க முடியாமல் கத்திட்ருக்காங்க. அப்போ வந்து
சரத்சந்திராலாம் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இந்த மருதாணி சித்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களாம்மா? ஆமாம். இவங்க என்னென்னா கேபிக்கு வந்து இன்னும் வந்து பிண்ட பூஜை பண்ணாமல் இருக்கோம், ஏன் வந்து ககன் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செர்ரியும் வந்து அவரோட பையன் தானே, மீரா தானே தாலி கட்டின பொண்டாட்டி, இருந்தாலும் ககன் தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறாங்க, தப்பு இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அது எப்படி ககன் பண்ணுவான், அவன்கிட்ட போய் நான் கெஞ்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன்கிட்ட நீங்கள் கெஞ்ச வேணாம், அதுதான் அங்கே அவங்க பொண்ணு பூமி இருக்காள் அவள்கிட்ட சொன்னால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் ஏற்கனவே இறந்து போயிட்டா, அவள்கிட்ட சவத்துக்கு சமம், அவள்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறியா அப்படின்னு சரத்சந்திரா சொல்கிறாரு. இவங்க வந்து அவர் தானே காரணம் கேபி இறந்ததுக்குன்ற மாதிரி சொல்லி இதை பண்ணி தானே ஆகணுன்ற மாதிரி அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அபூர்வா. அவரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிடுறாரு. வீட்டில் ககன் வந்து அவங்க அம்மாட்ட சாரதாட்ட வந்து கேட்குறாங்க, பூரி தான் சாப்பாடெலாம் செஞ்சுருக்கா, உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லி சிவா குறை சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து பூமி சொல்கிறாங்க, உப்பு காரம்லாம் கம்மியாக தான் இருக்கணும், அது அதிகமாக இருந்தால் இங்கே இருக்கிற ஒரு மாதிரி தான் கோவம் வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாரதா சும்மா இருமா அப்படின்னு பூமியை பேச விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. உடனே ககன் வந்து இவர் வந்து நாடகக்காரி, இவ பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்கம்மா, நீ ஏம்மா அன்றைக்கி எங்கே போனீங்க நைட்டு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு, இது வந்து பொம்பளைங்க பிரச்சனைப்பா, அதனால் நாங்கள் வெளில போகணும் டாக்டர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனால் உங்கள் துணைக்கு நான் வரேம்மா, என்னை கூப்பிடுங்க, எந்த நேரமாக இருந்தாலும் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், இவெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி பூமியை கார்னர் பண்ணி பேசுகிறாரு. இவங்களும் சாரதாவும் நான் வந்து என் பையன்கிட்ட பொய்யே சொன்னதில்லை, இப்போ பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கேபி மாமா வந்து எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நைட்டு ககன் லுங்கி கட்ட தெரியாமல் கட்டிக்கிட்டு இவர் பெட்ரூமில் படுக்காமல் வெளியில் ஹாலில் போய் படுக்கலான்னு போகிறாரு. அங்கே வந்து பூமி போய் அவர் திரும்புகிற பக்கம்லாம் நின்றுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ என்ன நான் உள்ளே வந்து படுக்கணும் அவ்வளோதானே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அடுத்தது கேபி ஃபோன் பண்ணுறாரு சாரதாவுக்கு. இவங்க ஃபோன் புது நம்பர்லேருந்து கால் வரவும் இவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. கேபி சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு கோயிலில் இருக்கேன், சிவன் கோயிலில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இவங்க போய் பூமிகிட்ட சொல்கிறாங்க. பூமி வந்து ககன் மேலே ஏறி குதித்து வெளில வந்து பேசிகிட்டு இருக்கா அவங்க கேபிகிட்டே. இது மாதிரி அவங்க கோயிலில் இருக்கேன்னு சொல்லவும், நாங்கள் அங்கேயே இருங்க மாமா, யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, நாங்கள் வந்து உடனே வரோம், உங்கள் ஃபோன் எங்கள்கிட்ட இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ககன் வந்து குளிக்க ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் போய் அவர் ப்ரெஷ்ஷெல்லாம் பிடுங்கி வளக்கிட்டு வெளியில் போகணும் அர்ஜென்ட்டான்னு சொல்லிகிட்ருக்காரு. இவர் எங்கே வெளில போகிறா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஏதோ திரும்பியும் பிளான் பண்ணுறா, இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ தான் அவள் கிளம்பி வெளில வரும்போது சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மெதுவாக பொறுமையாக கை கழுவிட்டு அப்போ தான் ரொம்ப டிலே பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு. மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு, நீ தான் என் பொண்டாட்டியாச்சே சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அவளும் சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்றா. இவர் மெதுவாக சாப்பிட்ருக்காரு. வெளியில் வந்து சாரதா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இவன் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு. இவர் சாப்பிட்டு முடிச்சோடனே இவங்க வெளில வந்து வராங்க. அப்போ ஃபோன் மறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறாங்க பூமி. அப்போ வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது சாட்டை அடிச்சுட்டு கையில் வச்சிட்ருக்காரு ககன். என்ன புதுசாக பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வராங்க. வெளில வரவும் 2 பேரும் வெளியில் வராங்க. அப்போது காரை வச்சுக்கிட்டு கரெக்டாக நிற்கிறாரு ககன். எங்கே போகிறீங்க 2 பேரும்னு கேட்குறாரு. இது மாதிரி நாங்கள் வெளியில் போகிறோம், காய் வாங்க அத்தை போகிறாங்க, நான் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நானே கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி ஏற சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதோட முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.